இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு இந்த சந்திப்பு நிகழ்றதுக்கு முக்கியமான காரணம் இயற்கையா நிகழ்றது தான். இந்த இந்த இடம் இன்னைக்கு ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ள வேற ஒரு வடிவத்துல இருக்கு. ஒரு காலகட்டத்துல விவேகானந்தர் வரும்போது வேற வடிவத்துல இருந்த ஒரு இடம். பெரிய வேலையை செய்யறதுக்காக ஒரு அமர்ந்திருந்த இடம் இந்த இடம். அப்ப இந்த இடத்துக்குள்ள அவருடைய ஒரு முக்கியமான தருணங்கள்ல இருக்கப்பட்டிருக்கிற இடம். அதனால அந்த இடத்துக்குள்ள திருப்பியும் நாம ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறது பெரிய விஷயமா தான் நம்ம கருதுறோம். அதனால முதல்ல இந்த இடத்துக்கும் விவேகானந்தர் அவர்களை சார்ந்த அத்தனை பேருக்கும், ராமகிருஷ்ணர் சாரதா அவங்க சார்ந்த அந்த குரு பரம்பரை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு செயலை துவக்கணும். இந்த இடம் நம்மளை எப்பயுமே என்னுடைய வாழ்க்கையில திட்டமிட்டு எதுவும் பண்றது இல்லை, இயற்கையா இயல்பா நடக்கிறது தான். நான் சென்னைக்குள்ள ஏறத்தாழ 19 ஆண்டுகள்ல இருந்து 21 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு முறை கூட இந்த இடத்துக்கு நான் வந்ததே கிடையாது. அப்ப நான் எப்படி ஒரு சூழல் அப்படிங்கறத பாருங்க. அப்ப 21 ஆண்டுகள்ல நான் ஒரு முறை கூட வந்தது இல்லை அப்படின்னா, அப்ப வர்றதுக்கான சூழல் எப்பயோ அப்பதான் வர முடியும். இதுதான் இயல்பாக இருக்கிறது. அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. எப்ப எது நிகழணுமோ, எப்ப யாரை பார்க்கணுமோ, அது எப்படி நிகழணுமோ அதுவா அது நிகழ்ந்தே தீரும். அது அப்படி நிகழ்ந்தாதான் அது மிக சரியாக இருக்கும். எப்ப எது நிகழக்கூடாதோ, எப்படி எது நிகழக்கூடாதோ, எப்படி வேணாலும் நிகழலாம் அப்படி என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் நிறைய செயல் வடிவத்துல செயல்படுறாங்க. அது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதுதான் தவிர்க்கப்பட்டாதான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் பண்ண முடியும். என்ன கனெக்ட் பண்ண முடியும்னா, இந்த உலகம் இயற்கையாக தோன்றி அதுவாக ஒரு ஒரு வடிவமாக தோன்றி இருக்கு. அந்த தோன்றி இருக்கிற உலகத்துக்குள்ள நாமும் தோன்றி இருக்கிறோம். அதோட எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறது, எப்படி ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதை இயல்பா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்நாள்ல இயல்பா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லப்படணுமோ, அதை எப்படி வழி நடத்தப்படணுமோ அப்படித்தான் நான் வழி நடத்துறேன். எந்த இடத்துக்குள்ளேயும் அந்த இயல்பு தன்மையை மீறியும் யதார்த்தத்தை மீறியும் அதை வேறு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் என்னன்னா, மனிதனுக்குள்ள இருக்கின்ற ஆன்ம அந்த சொல்லக்கூடிய மனித பசி ஆற்றப்படும். ஆனால் அதற்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவத்தையோ உண்மை செயல் வடிவத்தையோ அறியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கடினமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் அது ரொம்ப முக்கியம். இந்த நீல நில தொடர் இந்த புத்தகம் கூட ரொம்ப ஒரு ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேர் அதை படிச்சிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கின்ற அவ்வளோ சாமானியமா அதை கனெக்ட் பண்ண முடியாது. படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம். கீதையை எல்லாரும் தான் படிச்சிருக்கிறாங்க, குரானை எல்லாரும் தான் படிச்சிருக்கிறாங்க, பைபிளை எல்லாரும் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனா யார் கீதையா மாறினா, யார் குரானா மாறினா, யார் பைபிளா மாறினா? நீல நிற தொடரை எல்லாரும் படிக்கலாம். நீல நிற தொடரா யார் மாற முடியும்? அந்த மாறணும். அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற மேஜிக், அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம். அதுதான் அது. அப்பதான் அதுக்குள்ள இருக்கின்ற அந்த வடிவம் என்னன்னு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். திடீர்னு ஒருத்தர் நான் மாறிட முடியுமா அப்படின்னா அது அப்படி இல்லை. அது நீ நீல நிற தொடராக மாறுவதற்காக தான் இந்த தொடரே எழுதப்பட்டது. என்றாவது ஒரு நாள் நீயும் நீல நிற தொடராக மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொடர் எழுதப்பட்டது. அப்ப இந்த தொடரோட நோக்கம் என்ன? இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன? இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து எத்தனையோ துறவிகள், எத்தனையோ மகான்கள் வந்துட்டாங்க. நாமளும் அதுக்குள்ளிருந்து தான் ஒரு வடிவத்துல வந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம், எதை மக்களிடம் கொடுக்க விரும்புகிறோம், எதை நம்ம பார்த்தோம், எதை உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீல நிற தொடர் அப்படிங்கிறதுக்கு எதனால இந்த நீல நிற தொடர், எதற்காக இந்த புத்தகம்? ஆன்மீக பரப்பளவா, குரு பரப்பளவா,
என்னுடைய செயல் வடிவமா, நாம் ஏதாவது ஒண்ணு பெற்றோம் அதை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணுங்கிறதுக்கான செயல் வடிவமா? இல்லை. இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கின்ற செயலும் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற செயலும் ஒன்னா இருக்கு. இது எத்தனை மனிதனுக்கு தெரியும் தெரியல. ஒரு MBBS படிச்ச, ஒரு MD படிச்ச ஒரு மருத்துவரால சொல்லவே முடியாது, ஒரு விஞ்ஞானியால சொல்ல முடியாது. அந்த செயலை ஒரு சாதாரண பரதேசி மாதிரி இருக்கிற ஒருத்தன் தவம் பண்ணி சொல்லக்கூடிய வாய்ப்புகளை அதுவும் பொது மக்கள்கிட்ட, ஜனங்கள்கிட்ட சாதாரண முறையில் அவங்க கிட்ட போய் இயல்பாக இந்த செயலை எடுத்துட்டு கொண்டு சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு அதே எழுத்து வடிவமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அப்ப அந்த நீல நிற தொடர் அப்படிங்கிறதுக்கு முழு வடிவம், முழு செயல் என்ன அப்படின்னா, அந்த நீளம் அப்படிங்கிறது முதுகு தண்டுவடம். நம்மளுடைய முதுகு தண்டுவடம் தான் அந்த நீளம்ங்கிறது. அந்த முதுகு தண்டுவடம் மாதிரியே மூக்கு தண்டுவடம்னு இருக்கு. இந்த முதுகு தண்டுவடத்துடைய இந்த பின்பக்கத்தில் பிடரியில் இருக்கிற அந்த செயலும் இந்த மூக்கு தண்டுவடமும் ஒரு மனிதனுக்கு இணைக்கப்படணும். அப்ப நீளம் முதுகு தண்டுவடமா இருக்கு. அப்ப மூக்கோட தண்டுவடம் ஜோதியாக இருக்கு. அப்ப மூக்கு தண்டுவடமும் முதுகு தண்டுவடமும் இணையப்படுறவனுக்கு நீல நிற ஜோதின்னு பேர். அப்ப அந்த நீல நிறத்தை ஒரு சாதாரணமா ஒரு நிறம், ஒரு வடிவம், தமிழ்நாட்டுல சில சாதி அமைப்புகள் கூட அந்த நீளத்தை வேற வடிவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. நீளங்கிறது உங்கள் வாழ்க்கையில நீங்க விவாதிக்கவும் முடியாது, கடந்து போகவும் முடியாது. அதை முழுமையாக அறியணும்னா பதஞ்சலியோடைய செயல் வடிவம் வேணும். அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள அது பெறப்படணும். அப்ப முதுகு தண்டுவடம் என்பது ஒரு நீலம் நிறம் சார்ந்த ஒரு செயல். அப்ப முதுகு தண்டுவடத்தை எதை சொல்கிறார்கள் என்ன, அந்த நீல நிறத்தை எதை சொல்கிறார்கள்னா வெட்டவெளி சார்ந்த ஒரு செயல். அப்ப அந்த நீலம் நிறமும் அந்த முதுகு தண்டுவடமும் மூக்கு தண்டுவடமும் இணைந்தால் ஒருவன் வேற வடிவத்துக்குள்ள இருப்பான். அதை இணைகிற வாய்ப்பு பல நாள், பல போராட்டங்கள், பல செயல்கள்ல என்னால பெற முடியல. பல ஆண்டுகள், பல செயல்ல எதோ கார்த்திகையில போராட்டம், சித்திரை மாதத்துல போராட்டம், பல நாள் அது கிட்ட வந்து விலகி போய்விடும். ஒரு நூல் இணைவதற்கு தாமதம் ஆயிட்டா கூட மிஸ் ஆகி போயிடும். காத்திருக்க வேண்டியது இருக்கும். பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதங்கள். யாரிடம் சொல்வது? பசித்தால் ஒரு பிஞ்சு குழந்தை தாயிடம் அழுது கூட தன்னுடைய பசியை காட்டிடும். ஆனா ஞானத்துக்காக காட்டவே முடியாது. அதான் பிரச்சனை. எனக்கு ஒரு நூல் விலகிருச்சு அப்படின்னு கிரிவலம் சுத்தினா அந்த நூல் சேர்ந்துருமா? சேராது. எத்தனை இடத்துல, எத்தனை மலைகள்ல, எத்தனை குகைகள்ல, எத்தனை மரங்கள்ல, எத்தனை இடங்கள்ல இதெல்லாம் காட்டிக்கொள்ளாம சிரிச்சுக்கிட்டு மனிதர்கள் வரும்போது நம்ம வகுப்பு நடத்துறோம், ஒரு செயல் பண்றோம், எல்லாம் நடக்கும். ஆனா அந்த இணைப்பு வருமா அந்த திருப்பியும் அந்த ஒரு நூல் மிஸ் ஆனது எத்தனை முறை தெரியுங்களா? என் வாழ்க்கையில அந்த ஒரு நூல் மிஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு நூல் முதுகு தண்டுவடமும் மூக்கு தண்டுவடமும் இணைப்பு. பல நாள் போராடி இருக்கிறேன். பல நாள், பல 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 செயல்கள்ல தடுமாறி இருக்கிற. வெளியில நீங்க தியானம் பண்ணும்போது பல்வேறுபட்ட முத்திரைகளை பிடிக்கிறீங்க. இந்த முத்திரையோட வடிவம் என்ன தெரியுங்களா? உள்ள இணைக்கப்படணும் ரெண்டும். அந்த இணைப்புக்கான சாத்தியத்தை உருவாக்குறதா இந்த முத்திரைகள்லாம். எந்த முத்திரை பிடித்தாலும் உள்ள பிரிந்திருக்கிற ரெண்ட ஒன்று சேர்ப்பதற்கான வடிவம் தான் முத்திரையாகவே. வெளியில் யார் முத்திரை பிடிக்கிறார்களோ உள்ளே அவர் ஒரு முத்திரையாக மாறுவார். உள்ள முத்திரையா மாறணும். வெளியில முத்திரை பிடிக்கிறதுக்கு காரணமே உள்ள முத்திரையா மாறுறதுக்காக தான். அந்த நரம்பு தண்டுவடத்துல, அந்த நரம்பு செயல்ல உள்ள அந்த இணைப்பு நடக்கணுங்கிறதுக்காக தான் வெளியில ஒருவன் என்ன பண்றாங்க, முத்திரையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். கண்மூடி உட்கார்ந்திருந்த தியானம், கண் திறந்து உட்கார்ந்திருக்க தியானம். கண்மூடி உட்கார்ந்திருக்கவனுடைய தியானத்தோடைய முழு செயலையும் நிறைய பேர் இந்த கண்மூடி உட்கார்ந்திருக்க தியானத்துல கருத்துக்கள் வெவ்வேறு இருக்கிறது. நான் சொல்கிறேன், கண்மூடி அமர்ந்திருக்கிற தியானம் தன் உருவத்தில், கண்ணை மட்டும் இல்ல, தன் உருவத்தையே இல்லாத வெட்டவெளி தன்மைக்கு மாற்றுவதற்காக ஒருவன் கண்மூடி உட்கார்ந்து இருக்கிறான். அங்க உருவமே வேண்டாம், எனக்கு கண்ணே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அதோடைய ஒரிஜினல். இந்த உலகம் முதல் தோற்றம் இருட்டு.
அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள தன் கண்ணை மறந்து இருப்பவனுக்கு கண்மூடி தியானம் பண்றவன்கிற பொருள். அப்ப கண்மூடி பல நாள் தியானம் பண்ணி 2 கண்களையும், அந்த இடம் என்ன ஆகி போச்சு, 2 கண்களும் உள்ளே மூடிக்கொண்டது. அதனால்தான் மூக்குத்தண்டு இடத்தில் இருக்கின்ற அந்த நரம்பு பக்கத்தில் ஜோதி எரிவதற்கு காரணமாக இருந்தது. அப்ப அந்த இணைப்புக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. சும்மா பிட்டு பிடிச்சு ஒரு 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 ஆன்மீக பரப்பளவு, ஒரு குரு பரப்பளவு இல்ல. இது யாராலையும் செய்ய முடியாது. பெரிய பெரிய விஞ்ஞானி கூட உடல்ல இருக்கிற ஒரு நரம்பு மண்டலத்தை இன்னொரு நரம்பு மண்டலத்தோட சேர்க்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. இது சேர்த்துற முடியாது. அதுக்காக தான் சொல்லுறது, முக்கியமாக சொல்வது, இதுக்கு பசி வேணும். இது பசி இருந்தால் மட்டும்தான், பசி சரி தீவிரமான பசியா இருக்கணும். அது இயற்கையான பசியா இருக்கணும், செயற்கையான பசியா இருக்கக்கூடாது. அந்த பசி ஆத்துறதுக்கு ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறா. அதுக்கு ஒரே ஒரு கடை தான் இருக்கு. வாழை பரமேஸ்வரிங்கிற ஒருத்தி, அந்த என்றும் குமரியாக இருக்கிற அந்த தாய் உண்மையாக பசியாக இருக்கிறவனுக்கு அவள் உணவளிப்பாள். அவள் அந்த உணவை அளித்தால், அந்த பசியோடு பல நாள் காத்திருக்கிற ஒருத்தனுக்கு அவள் உணவளித்தால், அவன் இந்த 2 நரம்புகளை ஒன்று சேர்த்து அவன் ஒரு பெரிய செயல்களை, பெரும் வடிவத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நம்ம ஆளுங்க பசியோட போய் பல ஓட்டல் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ஞானத்துக்கு பசி வந்து அது அவ்வளவு சாமானியமா வார்த்தையால சொல்ல முடியாது. இதெல்லாம் அந்த தீவிரமாக இருக்க வேணும். அந்த பசி வந்து தீவிரமா இருக்கணும். அந்த பசி வந்து எனக்கு பசி வந்துருச்சுன்னு குருநாதர் காலையோ சுருண்டிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த பசியில ஒரு நாள் வருவா, காத்து இருக்கணும். அதனாலதான் சொல்வது, ஏன்டா பிச்சை எடுக்கிறான் ஒரு துறவி, எதற்கு ஒரு துறவி சுத்துறான், எதற்கு ஒரு துறவி பரதேசி கோலம், எதற்காக? அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? பிச்சை எடுத்து என்ன கிடைக்க போகுது? சாம்பார் சாதமும் புளி சாதத்துக்குமா பிச்சை எடுக்கிறான்? டே, கடவுளை ஆகிறதுக்காக ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்டா. எதுக்குடா பரதேசி கோலம்? இறைவனை காண்பதற்காக பரதேசி கோலம். அவன் என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கு, பிரதமர் ஆகிறதுக்காக பரதேசி கோலம்? எல்லாம் திறந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உண்மை தத்துவத்தை காண்பதற்காக பரதேசி கோலம், பரதேசி தத்துவம். அந்த செயலுக்குள்ள தவிக்கிறான். அப்ப எத்தனை நாள் பசியோடு, எத்தனை நாள் அழுகிறது, எத்தனை நாள் தியானம். ஒரு நாள் இந்த நரம்பு விழித்து தியானத்துக்குள்ள இப்படி ஒரு காட்சி, அடுத்த நாள் அப்படி ஒரு காட்சி, அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாளையும் கடந்த போதும் அந்த பசி ஆறவில்லை. ஒரு நாள் அந்த பசி தீவிரமாக இருக்கிறது. அந்த பசி தீவிரப்படுத்த தேடுதல்கள் தீவிரமாக இருக்கிறது. பசி தீரவே கூடாது. அப்பொழுதுதான் நீ கேட்கிற அந்த ஞானம்ங்கிறது வரும். அது இயல்பா நடக்கணும், அது இயற்கையா நடக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாலா, அந்த வாழை பரமேஸ்வரி என்ற ஒரு செயல் வடிவம் அந்த பசி ஆத்திரத்துக்கான வாய்ப்பை கொடுக்கும் போது அவன் பெரும் நிலைகளை பெறுவான். அந்த தம்பி அந்த பாலை தூக்கி போடும்பா, அவனுக்கு பால் பசி, அவனை தூக்கி போ. கிரிக்கெட் பால் ஒன்று தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பசி. எவன் வந்தானா எவன் பேசினானா நமக்கு என்ன இருக்கு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அப்படிதான் இந்த உலகம் முழுக்க. நாங்க ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிட்டு பேசாம போய் மலைகள்ல காடுகள்ல எங்கேயாவது படுத்துக்க வேண்டியதானே. இதுல எதுக்கு எழுதணும், எதுக்கு சொல்லணும்? என்னைக்காவது எவனுக்காவது ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியுங்க. அதுதாங்க இதோடைய நோக்கம். அந்த பசி எல்லாருக்கும் வராது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பசி வராது. சில பேருக்கு தாகம் தான் வரும். அப்ப ஒரு ஞானி கிட்ட இருந்து தாகத்தை தான் தீர்க்க முடியும். பசிங்கிறது அது வேற மாதிரி. விவேகானந்தன் தேர்னாம் பாருங்க, அதான் பசி. ராமகிருஷ்ணன் தேர்னாம் பாருங்க, அதான் பசி. காளி சோர் போட்டா, விவேகானந்தனுக்கு ராமகிருஷ்ணன் சோர் போட்டார். சாரதாவுக்கு பசி, காளி வடிவத்தில் ராமகிருஷ்ணனே சோறு போட்டார். அந்த பசி அதுதான் உண்மையான பசி. இங்க இருக்கிறதெல்லாம் நிறைய தாகம் இழப்பார வந்த கூட்டம். தாய் சொன்னா, தந்தை சொன்னா,
பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, யூடியூப்ல பார்த்தேன், 3 நாள் தூங்கலை, 4 நாள் படுக்கலை, 5 நாள் பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு இருந்தேன், தெருவுக்கு பக்கத்தில் லைட்டுக்கு பக்கத்தில் நின்னேன், அப்பயும் உங்க யோசனை, அப்பயும் தியானம் அப்படிங்கிறது எல்லாம் தாகம். தாகத்தில் இருக்கிறது. நான் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம், அதுதான் ஆசீர்வாதம். ஆனா பசிங்கிறது வேற. அந்த பசிங்கிறவன் 10 அடி தள்ளி நின்று அந்த உணரை தான் பார்ப்பான். புரியுதா? உணர பார்ப்பான். அதுதான் விஷயம். காளியோட ராமகிருஷ்ணன் இருந்தது எத்தனை எழுத்துக்களை நீ படிச்சாலும் உன்னால பண்ண முடியாது. ஏன்னா அந்த ராமகிருஷ்ணன் மாதிரி இந்த உலகத்துல எவனும் கிடையாதுங்க. நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு பசியான ஒருத்தன் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு பசியானவனா உலகத்துல பார்க்க முடியுமா? அதே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே விவேகானந்தர். எப்படிப்பா, எங்கே இருந்தப்பா இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தீவிர பசி கொண்டவர்களை பார்க்கறது ரொம்ப கடினம். புரியுதுங்களா? இதே மாதிரி கர்த்தர் யார் மேல அந்த பசி மக்களை நோக்கி வர்றான். அந்த அப்படி ஒரு செயலோடு இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு ஒரு நாள் உங்க தியானத்துல ஒரு பசி ஏற்படும். அப்பொழுதுதான் நீங்க முழுமையாக இந்த இறைவனை தேடுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்ப நான் எல்லாம் தேவைங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த வெட்ட வெளியில, இந்த உலகத்துல எல்லா மூலையிலும் இறை சக்தி இருக்கு, இறை ஆற்றல் இருக்கு, இறை தன்மை இருக்கு, இறை வடிவம் இருக்கு. எந்த வடிவத்திலேயே உண்மையாக பசியோட இருக்கிறவனுக்கு இரவு 10 மணி 11 மணி 12 மணி உங்க வீடு மாதிரி கிடையாதுங்க. அம்மா 10 மணிக்கு மேல தண்ணியை ஊற்றி வச்சிருவோம் பாங்க சொல்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. 3 மணிக்கும் சோறு போடுவா வாழை, 4 மணிக்கும் சோறு போடுவா. அது அணையா அடுப்பு. அவ கொடுக்கறது பசின்னா வெறும் சோறு கிடையாது. திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தா பாரு அந்த பசி. அதுதான் விஷயம். மீனாட்சி கொடுத்தா பாருங்க, அதுதான் பசியாத்துனது. குருந்த மரத்து அடியிலே உட்கார்ந்து மாணிக்க வாசகனுக்கு ஒண்ணு கொடுத்தாரு பாரு, அதுதான் பசியாத்துறது. அந்த செயல் நடக்கப்படணும். அது தானா நடக்கும். உண்மையா பசியோட இருக்கிறவன இறைவன் காக்க வைத்ததாக சரித்திரமே கிடையாது. உண்மையா பசியோட இருக்கணும். அந்த இன்சிடென்ட் பசி வரக்கூடாது. இன்சிடென்ட் பசி வந்தா பக்கத்துல இருக்கிற இந்த கம்பெனி பிராண்ட்ல இருக்கிற ஹோட்டல்ல போய் தான் சோறு திங்கணும். அது முதல்ல அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த புத்தகம் உங்களுக்கு எதை காட்ட போகுதுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு இறை தன்மைக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துறதுக்கும், இந்த தியானத்துக்குள்ள இந்த முதுகு தண்டுவடத்தை பற்றியோ மற்ற பிற நரம்புகளை பற்றி ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். இந்த புத்தகத்தை படிக்கும்போது எந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிறார்களோ அந்த இடமே மாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு. குப்பையிலேயே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இரு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குப்பை என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நீ குப்பை ஒரு மோசமான ஒரு குப்பையில போய் உட்கார்ந்துட்டு இந்த குப்பை என்ன ஆகுது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காத. அந்த பசி அறிந்து இறைவனை எப்படின்னா, இறைவனெல்லாம் சோதிக்கலாம் முடியாது எவனாலையும். அந்த சரணாகதியில உண்மை தத்துவத்துல அறிந்து ஒரு வேலை செய்யறவனுக்கு அந்த செயல் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த புத்தகத்தை படிக்க தொடர்ந்து செய்யும் போது அந்த இடத்துக்கு கூட ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அப்ப இதுல இருக்கப்பட்டதுகள்லாம் அவ்வளவு பெரிய உண்மை தத்துவத்துக்குள்ளேயும் நாம ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள இருந்து அந்த செயல் வடிவத்தை செய்திருக்கிறோம். அப்ப முதுகு தண்டுவடத்தையும் மூக்கு தண்டுவடமும் அந்த இணையும் தருணத்துல, அந்த இணையும் பெரும் போராட்டத்துல, அந்த இணைகிற அந்த பிரசவ வழியோட எழுதப்பட்டது. சும்மா பேனை போட்டுக்கிட்டு காலாட உட்காந்து அண்ணாமலையார் மலையை பார்த்தோ இல்ல மீனாட்சி கோபுரத்தை பார்த்தோ இது எழுதப்படல. தீராத வயிற்று வலி, அதான் பிரசவ வலிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்துதான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த புத்தகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருக்கும் என்பதை இதை கொஞ்சம் நாள் கழித்து நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் இருக்கிறவர்களால உணர முடியும். இல்ல பின்னாட்கள்ல நிறைய பேர் உணர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு போகணுமோ அதை நீங்க பார்த்துங்கள். ஏன்னா இந்த புத்தகம் இருக்கிற இடத்துல நிறைய இறை சக்திகள் இருக்கும். அது வேற ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தனி மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல வழிநடத்தலையும் நல்ல புரிதலையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த புத்தகம் ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த புத்தகத்தை எந்த வடிவத்துக்குள்ள இருந்து கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு பியூரா ஒரு மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னா, என்றாவது ஒரு நாள் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குறதுக்கோ இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்டு அந்த மலையில நனைந்து
அவர்களும் வேற ஒரு பரிணாமத்துக்கு மாறுவதற்காக தான் இதை உருவாக்கப்பட்டது. இதோட நோக்கம் அதுதான், இதோட செயல் வடிவம் அதுதான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் இதை சொல்லிட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிச்சவங்க பற்றி பேசுவாங்க. இந்த புத்தகத்தை பத்தி இருக்கிற சில விஷயமோ இல்ல உங்களுக்குள்ள இருக்கின்ற சில ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும் நம்ம அதை பத்தி பேசுவோம். நீங்க உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கங்க, இந்த தியானத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்குள்ளேயும் பெரிய செயல் இருக்கு. அது ஆசையா மட்டும் கற்பனையா மட்டும் நீங்க அடைஞ்ச மாதிரி நான் அடைஞ்சிட முடியுமா, இல்ல நான் இப்படி வந்துட முடியுமா, அப்படி வந்துடுமான்னு கேள்விகளா இல்லாம அதற்கான இயல்பாக உங்களுடைய பணியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். தன்னை வருத்திக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. பசிங்கிறது சொல்லிட்டேன், இயற்கையிலே அது நடக்கணும். அதுதான் அதோடைய விஷயம். தன்னை வருத்திக்கிறதுங்கிறது வேற மாதிரி போயிடக்கூடாது. அதை நான் பல வடிவத்துல சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க பார்த்துக்குங்க. எமோஷன் ஆகாதீங்க. தியானத்துக்கு ரொம்ப காத்திருப்பது ரொம்ப அவசியம். காத்திருந்து ஸ்டடி பண்ணி அந்த ஒரு அனுபவத்தை பெறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் நான் கருதுறேன். அதை நீங்க அவசியம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான உரைகள் நான் பேசியிருக்கிறேன். அந்த நூற்றுக்கணக்கான உரைகள் அனைத்துலையுமே ஒவ்வொரு உரைகளுக்குள்ளேயும் ஒரு டைமென்ஷனை பார்க்கலாம். அது உருவமாக என்னுடையதாக இருக்கலாம். அந்த நூற்றுக்கணக்கான உரைகள்லையும் எத்தனையோ ஒரு பெரும் வடிவம் கொண்ட செயல் வடிவம் கொண்ட ஞானிகளும் அதுக்குள் இருக்கிறார்கள். அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்பாட்ல அந்த சூழல்ல அந்த அலைவரிசையில யார் இருக்கிறாங்களோ அவங்க நமக்கு இன்சிடென்டா கூட நிறைய இடங்கள்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அதை நான் பேசியிருக்கிறேன். அதனால அது நிறைய பேருக்கு நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு அதை கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற செயலும் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு. இதை பார்த்துக்கணும்.